Next one, classification of meristematic tissues. என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம், அதனுடைய பொசிஷன் வைஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஆரிஜின் வச்சு, தேர்ட் ஒன் ஃபங்க்ஷன் வச்சு, ஃபோர்த் ஒன்று பிளேன் ஆஃப் டிவிஷன்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எபிக்கல் மெரிஸ்டம். ஸோ எபிக்கல் மெரிஸ்டம் மீன்ஸ் ஆக்சுவலாக வந்து அந்த மெரிஸ்டம் வந்து அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயக்ராம் இப்படி இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பிளான்ட்டோட ஷூட் டிப்பாக இருந்தாலும் சரி, ரூட் டிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ஷூட் சிஸ்டம், கிரவுண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து பிலோ சிஸ்டம் வந்து ரூட் சிஸ்டம் சொல்லியிருக்கோம். அந்த ஷூட் டிப்லேயும் சரி இல்லை இந்த ரூட் டிப்லேயும் சரி இந்த எபிக்கல் மெரிஸ்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எபிக்கல் மெரிஸ்டம் வந்து அந்த ஷூட் டிப் ரூட் டிப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால தான் ஷூட்டோட லென்த்தாக இருந்தாலும் சரி, ரூட்டோட லென்த்தாக இருந்தாலும் சரி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து பிரைமரி growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எபிக்கல் மெரிஸ்டம். உங்களுக்கு அந்த டயக்ராமில் வந்து மேலே க்ரீன் கலர் மாதிரி லைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். எபிக்கல் மெரிஸ்டம்னா ப்ரெசன்ட் இன் ஷூட் டிப்ஸ் ஆர் ரூட் டிப்ஸு. ஸோ அந்த டிப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால தான் அது வந்து எபெக்ஸ் அப்படின்னா டிப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஸோ அது ஷூட் டிப் ரூட் டிப்பில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கனால தான் அதனுடைய லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ அது வந்து ரேட் பை ரேட், அதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து பிரைமரி growth அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்கலரி மெரிஸ்டம். இது வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா மெச்சூர் டிஷ்யூஸ், அதாவது அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து டிஷ்யூஸ் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து இப்போ நார்மல் சைஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இது க்ரோத் ஆக அப்படியே ஸ்டெம் வந்து என்ன ஆகிருக்கணும், எலாங்கேட் ஆகிட்டே போயிருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இப்படி சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஸ் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் அப்படியே எலாங்கேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர்கலரி ஸ்டெம். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெம் இருக்குது, இதுதான் ஸ்டெம். ஓகேவா? இப்போ இதில் எல்லாம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்கு இடையில வந்து அதாவது இந்த ஸ்டெம்முக்கும், அதாவது இந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம்முக்கும் இந்த பிரான்ச்சஸ்க்கும் இடையில இருக்கக்கூடியதான் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில, அதாவது ஸ்டெம்முக்கும் பிரான்ச்சஸ்க்கும் இடையில இருக்கக்கூடியது தான் வந்து நோட்ஸு. ஸோ இந்த இதுக்கு இடையில இருக்கக்கூடியது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் வந்து இன்டர் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர் நோட்ஸ் ஸ்டெம்முக்கும் அந்த பிரான்ச்சஸ்க்கும் இடையில இருக்கக்கூடியதான் நோட்ஸு. ஸோ ரெண்டு ஸ்டெம்முக்கும் இடையில அந்த ரெண்டு பிரான்ச்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடியதான் வந்து இன்டர் நோட்ஸ். நோடு அப்படின்னா ஸ்டெம்முக்கும் பிரான்ச்சஸுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து நோட்ஸ். இந்த ரெண்டு பிரான்ச்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடியது தான் வந்து இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ இந்த லேட்ரல் மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணதோட ஒர்க்கு தான் வந்து இந்த லேட்ரல் மெரிஸ்டத்தோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி க்ரோத் கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டிஷ்யூ. இது வந்து என்ன கொடுக்குதுன்னா ஸ்டெம்முக்காக இருந்தாலும் சரி, ரூட்டுக்காக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறதுன்னா திக்கனிங்ஸை கொடுக்குது. ஸோ இது எலாபரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கனால ஸ்டெம்மாக இருந்தாலும் சரி, ரூட்டாக இருந்தாலும் சரி திக்காக இருக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். விச் ஒன்? லேட்ரல் மெரிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆரிஜினை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஆரிஜினை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா first one primary meristem, second one secondary meristem. What is mean by primary meristem? Primary meristem means arise from embryonic cells. இது வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக் செல்ஸில் இருந்து தான் உருவாகும். இது எந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுதுன்னா அந்த மெரிஸ்டம் வந்து க்ரோத் ஆகக்கூடிய ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து இந்த மெரிஸ்டம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் அண்டு ரூட் டிப்ஸில் வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெரிஸ்டம். செகண்டரி மெரிஸ்டம் அரைஸ் ஃப்ரம் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்.
இது பிரைமரி மெரிஸ்டம் வந்து அரைஸ் ஃப்ரம் எம்ப்ரியானிக் செல்ஸ்லேருந்து ரைஸ் ஆகுது. செகண்டரி மெரிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரைஸ் ஃப்ரம் பெர்மனன்ட் டிஷ்யூ. இது வந்து லேட்ரல் மெரிஸ்டத்தில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா திக்னஸை கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து கேம்பியம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் வச்சு கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புரோட்டோடம். புரோட்டோடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க, அதாவது இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, அவுட்டரில் வந்து ஒரு பிளாக் லைன் இருக்கும். இப்போ செல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் லைன், இந்த பிளாக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா gives rise to epidermal tissue system. எபிடெர்மல் டிஷ்யூஸ் எப்போ எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? அந்த லேயர், அதாவது அந்த வால் செல் வாலோட அவுட்டர் லேயரில் தான் எப்போதுமே எபிடெர்மல் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து gives rise to epidermal tissue சிஸ்டத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து இது என்ன டெவலப் பண்ணுது அப்படின்னா எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் ஹேர்ஸை வந்து இது டெவலப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோகேம்பியம். ப்ரோகேம்பியம்ங்கிறது இங்கே உள்ளே இருக்கக்கூடியது. இந்த ப்ரோகேம்பியம் டிஷ்யூஸ் வந்து என்ன பண்ணுன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ணுது. gives rise to primary vascular tissues. எது? ப்ரோகேம்பியம். ஓகேவா? புரோட்டோடம்ங்கிறது என்ன அப்படின்னா gives rise to epidermal tissue சிஸ்டத்தை வந்து கொடுக்குற ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து புரோட்டோடமு. எதை டெவலப் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் ஹேர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேம்பியம். ஸோ இந்த ப்ரோகேம்பியங்கிறது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த பண்டில்ஸ். ஸோ இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. வாஸ்குலர் டிஷ்யூஸ்னால் என்னது? ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜைலம் வந்து என்ன பண்ணும்? வாட்டரை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ. ஃப்ளோயம் வந்து ஃபுட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டிஷ்யூ. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் கிரவுண்ட் மெரிஸ்டம். ஸோ கிரவுண்ட் மெரிஸ்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்கும் பாருங்க. கிரவுண்ட் மெரிஸ்டம் gives rise to rest of the cells except epidermis and vascular stems. இதை தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா செல்ஸையுமே வந்து, அதாவது எபிடெர்மல் செல்ஸு ப்ளஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸை வந்து எது கொடுக்குது? எபிடெர்மிஸை வந்து புரோட்டோடமும், ப்ரோகேம்பியம் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. இதை தவிர மித்த ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கொடுக்கறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மெரிஸ்டம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பிளேன் ஆஃப் டிவிஷன். ஸோ இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க. இது எப்படி அப்படின்னா மாஸ் மெரிஸ்டம். இது வந்து என்ன பண்ணோம்னா டிவைட் இன் ஆல் பிளான்ஸ். இது வந்து எல்லா சைடுமே வந்து டிவைட் ஆகும். எல்லா சைடுமே வந்து டிவைட் ஆகும். எல்லா பக்கமே வந்து டிவைட் ஆகும். அதனால தான் வந்து இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா மாஸ் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை ப்ரொடியூஸ் பண்ணால் எண்டோஸ்பெர்ம், எம்ப்ரியோஸ், பராஞ்சியம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெரிஸ்டம், அதாவது ரிப் மெரிஸ்டம் ஆர் ஃபைல் மெரிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஒரே ஒரு சைடு மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்டெக்ஸ் அண்டு பித்து தான் அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிளேட் மெரிஸ்டம். இது வந்து டிவைடட் இன்டு 2 பிளேட்ஸில் வந்து டிவைட் ஆகும். ஸோ இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எபிடெர்மிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ மெரிஸ்டம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம் எதை வச்சு 4 கேட்டகரிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பொசிஷன், செகண்ட் ஒன் ஆரிஜின், தேர்ட் ஒன் ஃபங்க்ஷன், ஃபோர்த் ஒன் பிளேன் ஆஃப் டிவிஷன். ஸோ இதில் வந்து எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் வந்து பிரைமரி மெரிஸ்டம் அண்ட் செகண்டரி மெரிஸ்டம், ஃபங்க்ஷன் வந்து புரோட்டோடம், ப்ரோகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம் அண்ட் பிளேன் ஆஃப் டிவிஷன் வந்து மாஸ், ரிஃபைல், பிளேட் மெரிஸ்டம். ஸோ இதை பாருங்கள், அந்த நோட்ஸையும் இதையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா?